பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2024 டிசம்பர் மாத வாக்குத்தத்தமாக யோசுவாவின் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவராக. பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? யார் நம் நடுவில் இருப்பது? ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தெய்வம். ஆமெனா? ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபோசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளத்தை கொடுக்கிற தேவன். நான் கூட இருக்கிறேன், நான் ஜீவனுள்ள தேவன், உன்னை அழைத்திருக்கிறவர் உண்மையுள்ளவர், இதை நீ உணர்ந்து கொள்ளும்படியாய் உனக்கு ஒரு மாபெரும் அடையாளத்தை கொடுக்கிறேன். ஆமென். எல்லோரும் ஆமென் சொல்லாமா? தேவன் ஒருவரே, அவர் தம்மில் தாம் பரிபூர்ணமுடையவர். ஆனால் அவருக்கு ஒரு குறை இருந்தது. அது என்ன? அன்பு கூறுவதற்கு அவருக்கு வேறு யாரும் இல்லை. அவருக்கு குடும்பம் தேவை. அதனால தேவன் மனுக்குலத்தை அவர் சித்தம் கொண்டார், நம்ம எல்லாம் சித்தம் கொண்டார். அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படியும் நம்மை படைத்தார். ஆமென் சொல்லுங்க. அப்போ அவர் ஜீவனுள்ள தேவன் என்றால் என்றென்றைக்கும் நாம் அவரோடு கூட வாசமாக இருக்கும்படி, என்றென்றைக்கும் அவருடைய தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நாம் சுதந்திரித்து கொண்டு என்றென்றைக்கும் தேவனுடைய சமூகத்தில் நாம் மனமகிழ்ச்சியோடு அவரோடு கூட நித்திய காலமாக இருக்கும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். நிலத்தில் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சியில் தேவன் நமக்கு மகிமையான காரியங்களை வெளிப்படுத்தி ஒரு நீதியுள்ள, ஒரு மகிமையான, ஒரு மகத்துவமுள்ள ஒரு ஆட்சியை இந்த உலகம் பார்க்க போகிறது. இதுதான் தேவனுடைய மகா நோக்கம். அதனால்தான் தேவன் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி இந்த லேண்ட் நிலம், தேவன் சர்வ வல்லவர். கர்த்தர் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே. பஞ்சபூதங்கள், ஆகாயம், நிலம், நீர், காற்று, நெருப்பு என்கின்ற இந்த பஞ்சபூதங்கள் மூலமாய் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து இந்த நிலத்திலே நாம் என்றென்றைக்கும் ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். எதில் ஆளுகை செய்யணும்? இந்த நிலத்தில் நாம் ஆளுகை செய்ய வேண்டும். பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தகாத விதமாய் சத்துருவுக்கு செவி கொடுத்து விட்டு பாவம் செய்து விட்டோம். பாவத்தினாலே மனிதனுக்குள்ள மரணம் வந்து விட்டது. நிலத்தில் வாழ முடியவில்லை. ஆமென். நிலத்தில் சந்தோஷமாக வாழ முடியவில்லை. இந்த நிலத்தில் மனுஷன் நிற்க மாட்டேங்கிறான். ஏதோ கொஞ்ச நாள் வாரான், போயிடுறான். நாங்களும் எங்கள் சந்ததியாரும், எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? இப்ப நாங்களும் எங்கள் சந்ததியாரும் பாலும் தேனும் ஓடுகிற வாக்குதத்த பூமியை நீர் எனக்கு தருவேன்னு சொன்னீங்க ஏசப்பா. எங்கள் தேவனே, இந்த பூமியில என்றென்றைக்கும் சாந்த குணம் உள்ளவர்கள் என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிப்பார்கள், என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்க வேண்டும். ஆனால் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் இன்றைக்கு அல்லல் படுகிறோமே, அங்கலாய்க்கிறோமே, வேதனையோடு இருக்கிறோமே என்று சொல்லி இன்னைக்கு மனுக்குலம் இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் ஒரு மாபெரும் இரக்கத்தை நமக்கு கட்டளையிடுகிறார். என்ன கட்டளையிடுகிறார்? ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசம் நித்திய ஜீவன். ஆமென். என்னன்னைக்கு பூமியில தேவனோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். கரங்களை தேவன் சொல்லாமா? அப்போ அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே வாசமாக இருக்க வேண்டும். மனுஷன் இயற்கையை மேற்கொண்டு பஞ்சபூதங்களையும் ஓவர்கம் த நேச்சர். வி வில் பியாண்ட் த நேச்சர். இதுதான் தேவனுடைய கான்செப்ட். மனுக்குலம் இந்த இயற்கையை மேற்கொள்ள வேண்டும். நாம் சாதாரண அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாவம் செய்ததும் இந்த நிலத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள கூடாதபடிக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மனிதனுக்குள்ள மரணம் பேலன்ஸ் செய்து
தேவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு பேலன்ஸ் செய்கிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார். 5வது பரிமாணத்துக்குள்ளே, அந்த கானானுக்குள்ளே நாம் போக வேண்டும். ஆனால் இப்பொழுது இங்கே நடக்கிறது என்னன்னா, யோர்தான் கரை புரண்டு போகிறது. என்ன ஆண்டவரே, இந்த 7 ஜாதிகளை துரத்துவது என்பது யுத்தம் பண்றது. ஆமெனா, யுத்தம் பண்ணி பண்றது. மனுஷன் முன்னாடி நிற்கிறான். அவர்கள் எல்லாருமே ராட்சதர்கள். அந்த 7 ஜாதிகளுமே பயங்கரமான கொடூரமானவர்கள். அவர்களை நான் உங்களுக்கு தருவேன், அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்திட்டு உங்களை கொண்டு போய் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி தான் கூட்டின்னு வந்தீங்க. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இப்பொழுது இயற்கை வேலை செய்யுது. ஆமென். யோர்தான் கரைபுரண்டு ஓடுகிறது. அறுப்பு காலத்துல யோர்தான் கரைபுரண்டு போகும். நீங்க எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்க, எங்க கூட்டி போய் விடுவீங்க? பாலும் தேனுமான அந்த தேசம். எத்தனை பேர் அந்த தேசத்துக்கு வாஞ்சியா இருக்கிறீங்க? ஆமென். அது அவ்வளவு செழிப்புள்ள தேசம். நல்லா கவனிக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்போ மோசே வந்தாரு. மோசே இல்லை, இப்போ நமக்கு தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துன்னு வந்துங்கிறாரு? காற்றை ஜெயிக்கணும். ராஜா படகுல பத்துங்கிறாரு. ஐயோ பயம், ஆண்டவரே நாங்கள் மரித்து போகிறோமே. அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று பார்த்தோம். ஆமென். காற்றை ஜெயிச்சாச்சு. அல்லேலூயா. இந்த ஆகாயத்தில் காற்றை ஜெயிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எரிகிற அக்கினி சூளை முன்னே நிற்கிறது. ஏ ராஜாவே, ஏ உலகத்தின் அதிபதியே, இந்த காரியத்தை குறித்து உனக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. கரங்களை உயர்த்தி ஆமெனா. அப்ப நெருப்பை ஜெயிச்சாச்சு. லேண்டை சுதந்திரிக்கணும்னா, ஆமென். மா சகோதரனே, உன் சந்ததி என்னென்னைக்கும் தேவனுடைய சந்ததி. ஆமெனா. தேவன் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். தேவன் என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளவர். அவர் ஜீவிக்கிற தேவன். அப்படியானால் கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படும்படியாய் நாம சந்தோஷமா என்னென்னைக்கும் இந்த பூமியை சுதந்திரிக்கணும்னா, நாமும் நம்முடைய சந்ததியும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கணும். அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இல்லை அது இல்லடா, இந்த மைக் எடுத்துரு. விட்டுரு, அப்படியே விட்டுரு. இந்த மைக்கு போடு, அந்த மைக்கு போடு, அந்த மைக்கு எடுத்துக்க. சரி, ஓகே, விடு. சரி, கர்த்தர் நல்லவர். எல்லாம் புரிஞ்சு போச்சா? கவனிங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? காற்றை ஜெயிச்சாச்சு. ஆமெனா. அக்னியும் ஜெயிச்சாச்சு. இப்போ தண்ணீர் கரை புரண்டு போகிறது. அறுப்பு காலத்தில் தண்ணீர் கரை புரண்டு போகிறது. ஆண்டவரே, நீர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி எங்களுக்கு நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. ஆனால் இன்னைக்கு நாங்கள் என்ன செய்து நிற்கிறோம்? இன்னைக்கு இயற்கை எங்களுக்கு வேலை செய்யுது. இப்போ சில வேலைகளில் நமக்கு பயங்கரமான தடை வரும். நல்லா இந்த காரியங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம்னா பிளான் போட்டு வந்துருப்போம். ஆனால் நடக்கிறது வேறு விதமாக நடக்கும். இந்த ஃபேன் எடுத்துடுறோம், அந்த ஒயர் எடுத்துடுறோம். நல்லா கவனிங்க. நடக்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நேச்சுரலுங்க, வேறு வழி இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறது? ஆமெனா. இது நடந்து தான் ஆகும். சூழ்நிலை எப்படி மாட்டிக்கிச்சு, நேச்சுரல். இப்போது அறுப்பு காலத்தில் யோர்தான் நதி நல்லா கரை புரண்டு போகுது. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ இந்த யோர்தானை கடந்து இந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த யோர்தானை கடந்து போகணும்னு தண்ணியில் இறங்கினாங்கன்னா எல்லாருக்கும் மரணமே. ஆமெனா. அது மரண யோர்தான். அறுப்பு காலத்தில் இந்த யோர்தான் கரை புரண்டு போகிறது. ஆமென். ஆனால் எங்களை கூட்டின்னு வந்துட்டீங்க. எகிப்தை விட்டு வனாந்தரத்தை தாண்டி ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் இந்த வனாந்தரத்தில் நாங்கள் எத்தனையோ பாடுகளை பட்டு, பகலிலே மேகஸ்தமம், இரவிலே அக்னிஸ்தமமாக எங்களோட கூட வந்தீர். இப்போது 5வது பரிமாணமாகிய அந்த லேண்ட் நாங்கள் மகிமை அடைந்து தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய சமூகமாகிய அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நாங்கள் போய் என்னென்னைக்கும் நாங்கள் வாழ போகிறோம். அப்படி வாழணும்னா இந்த இயற்கையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆமென். கிறிஸ்தவர்கள், தேவனுடைய சபை இயற்கையை மேற்கொள்ளக்கூடியவர்கள்.
ஆமேனா. காத்து மழை, இந்த மாதிரி என்ன மழை, ஆனால் உள்ள தேவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆமேனா. அந்த ஒரு இருதயம், அந்த ஒரு ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. ஆமேனா. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பீர்கள். தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது. அவருடைய ராஜ்யத்தில் நீங்கள் என்றென்றைக்கும் அவரோடு ஆளுகை செய்ய போகிறீர்கள், உங்கள் சந்ததியோட. ஆமென். உங்கள் பிள்ளைகளோட. இன்னைக்கு மனிதனுக்குள்ள மரணம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு உள்ளே வந்து விட்டார், உங்கள் நடுவிலே வாசமா இருக்கிறார். அதுக்கு அடையாளம் என்ன? நீங்கள் இயற்கையை மேற்கொள்வீர்கள். ஆமென். பஞ்சபூதங்களை, எல்லா வல்லமைகளையும் மேற்கொண்டவர்களாய், இதை மேற்கொண்டால் தான் அதை போய் சுதந்திரிக்க முடியும். காற்றை மேற்கொண்டு விட்டோம், எத்தனை பேர் சந்தோஷம். நெருப்பை மேற்கொண்டு விட்டோம், எத்தனை பேர் சந்தோஷம். இப்போ கடைசியா தண்ணீர், இதை மேற்கொள்ள போகிறோம். எப்படி மேற்கொள்ள போகிறோம்? ஒரே ஒரு காரியம். இங்கே யோசுவா ஒரு மாபெரும் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம், ஏனென்றால் அந்த தேசம் ஜீவனுள்ள தேவனுடைய தேசம். ஆமென். லேவியராகமம் 20:24 வாசிக்க பார்க்கலாம். லேவியராகமம் 20:24. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று, நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களுடனே சொன்னேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். ஆமென். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமெனா. உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரிச்சுட்டேன். உன் வீட்டில் பாலும் தேனும் ஓடும். ஆமென். ஏன்னா அது ஜீவனுள்ள தேவனுடைய வீடு. உங்களால பிரிச்செடுத்தேன். ஆமென் சொல்லுங்க. உங்கள் வீடுகளில் பாலும் தேனும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பயங்கரமான செழிப்பு, கொழுமை இருக்கும். இதை தாண்டி கடந்து போனா தான் அப்பமும் திராட்சரசமும் ஆகிய சியோன் எருசலேம் என்கின்ற மகிமையை நாம் காண முடியும். பாலும் தேனையும் நாம் சுதந்திரித்தால் தான் அப்பமும் திராட்சரசம் என்கின்ற மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான நித்திய ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க முடியும். ஆமெனா. உங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த எல்லா தடைகளையும் தேவனாகிய கர்த்தர் உடைத்து, அவர் சொல்ற, நான் உங்களுக்கு சொன்னவர் யார் தெரியுமா? ஜீவனுள்ள தேவன். ஆமென். இந்த ஜீவனுள்ள தேவன் என்கின்ற ஒரு உற்சாகத்தை, ஒரு நம்பிக்கையை, ஒரு ஜீவனை இங்கே யோசுவா கொடுக்கிறார். எதனால, எப்படி, ஏன் கொடுக்கிறார்? எதனால கொடுத்தார்னா, உங்களை கைப்பிடிச்சு உங்களை அழைத்து உங்களோடு வாக்குத்தத்தம் பண்ணினவர் தேவாதி தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். காரணம், அவர் எப்படி உங்களோடு இடைப்பட்டார் என்றால், உபாகம புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன். அங்கே யோசுவா ஒரு மாபெரும் காரியத்தை சிந்தனையில் வைத்துதான் பேசுகிறார். உபாகமம் 5ஆம் அதிகாரம், அதில் 25, 26 வசனங்களை வாசிக்கலாம். இப்பொழுது நாங்கள் சாவானேன் இந்த கவுனி தேவன் சீனாய் மலையில அக்கினியில பேசுகிறார். அக்கினி அப்படியே புகைக்காடாய் பத்தி எரியுது. அந்த மத்தியில பேசும்போது, நாங்கள் சாவானேன். ஆமென். என்ன ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஒரு புல்லை போலவும் ஒரு புல்லின் பூவை போலவும் உதிர்ந்து போயிடுது. இதுக்காக நாங்கள் இந்த பூமியில் வாழணும். எங்களுக்குள்ள பாவம் இருக்கு, பாவத்தில் மரணம் இருக்கு, நாங்கள் செத்து போயிடுவோம். ஆமென். ஆனால் உன்னை தான், மரணம் இருக்கக்கூடிய நம்மை தான் அவர் நேசித்தார். ஆமென். அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம், அவருடைய தயவு, அவருடைய மாபெரும் பொறுமை, நீடிய பொறுமை, அவருடைய சாந்தம், அவருடைய அன்பு நம்மை அழைத்திருக்கிறது. ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ளவர், நீர் ஆவியா இருக்கிறீர், நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர். நாங்களோ சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், சிருஷ்டிப்பினாலே உமக்கு துரோகம் செய்துவிட்டு பாவம் செய்து விட்டோம். நீர் எங்களோடு பேசுகிறீர். நீர் பேசினால் நாங்கள் இல்லை, நாங்கள் மரித்து விடுவோம். ஆனால் கர்த்தருடைய இரக்கம், நான் சொன்னேன், யான் தேசத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போவேன். ஆமேனா. உன் குடும்பம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆமேனா. உன் சந்ததி தலைமுறை தலைமுறையாய் இருக்கும். ஆமேனா. ஆண்டவரே, நீர் பேசுகிறீர். இப்போதும் நாங்கள் சாவானேன், இந்த பெரிய அக்கினி எங்களை பட்சிக்குமே. ஆமென்.
தேவன் எப்படிப்பட்டவர்? எல்லா வல்லமைக்கும் அப்பாற்பட்டவர். அவர்தான் அக்கினி, அவர்தான் ஆகாயம், அவர்தான் நீர், அவர்தான் நிலம், அவர்தான் நெருப்பு, அவர்தான் காற்று. ஆனால் நாங்களோ இவைகளினால் சேதமாகிறோமே. என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய ஜனமே, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். ஆமாண்டவரே, உங்க சத்தத்தை நாங்கள் கேட்டோம்னா நாங்கள் மரித்து போய் விடுவோம். காரணம், இந்த அக்கினி எங்களை பட்சிக்குமே. நாங்கள் இன்னும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்போமாகில் சாவோம். நாங்கள் கேட்டது போல, நல்லா கவனிங்களேன், நாங்கள் கேட்டது போல அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை மாம்சமானவர்களில் யாராவது கேட்டு உயிரோடு இருந்தது உண்டோ? கரங்களை தட்டி ராஜாதி ராஜாவுக்கு அல்லேலூயா. யாராகிலும், எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு மரித்து போனார்கள், ஒன்றுமில்லாமல் போனார்கள். அவர்கள் வாழ்க்கையை துவங்கினவர்கள் முடிக்காமல் போனார்கள். ஆனால் நாங்களோ ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு ராஜாவுடைய சத்தத்தை கேட்டு பிழைத்திருக்கிறோம். ஆமெனா. இன்று வரைக்கும் இருக்கிறோம், சபையில இருக்கிறோம். நாங்கள் என்றென்றைக்கும் மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த நலமும் விசாலமான தேசத்தை சுதந்திரத்துக் கொண்டு மனமகிழ்ச்சியாய் இருப்போம். யாராகிலும் கேட்டு உயிரோடு இருந்தது உண்டா? யாராகிலும் உயிரோடு இருந்தது உண்டா? அப்ப ஜீவனுள்ள தேவன் என்றால் என்ன? தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பஞ்சபூதங்களினாலே சிருஷ்டித்தார். ஆனால் பாவம் செய்துவிட்டு பஞ்சபூதங்கள் அவர்களை மேற்கொள்ளுகிறது, இந்த இயற்கை மேற்கொள்ளுகிறது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு அவர் முதலாவது அக்கினி அபிஷேகத்தினாலே நம்மை சந்தித்தார். நாம் சாகவில்லை, அவருடைய பிள்ளைகளாய் பிழைத்திருக்கிறோம், என்றென்றைக்கும் பிழைத்திருப்போம். ஆமேன். மரணம் எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு. ஆமேனா. நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிலை தோங்கும். காரணம் என்ன தெரியுமா? தேவன் ஜீவன் உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து எல்லாவற்றையும் மேற்கொண்டு எல்லா உலகத்தை சிலுவையில் ஆணி அடித்து கொன்று அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆக இந்த ஜீவனுள்ள தேவன் நம் மத்தியில் இருந்தால்தான், ஜீவனுள்ள தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணால்தான் இந்த வல்லமைகளை மேற்கொள்ள முடியும். ஆமேனா. ஆக முதல்ல பார்க்கும்போது அக்கினி அபிஷேகம். ஆமேனா. அக்கினி அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுத்து அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைத்தார். அவருடைய சத்தத்தை நாம் கேட்டோம், அது நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஜீவனாய் இருக்கிறது. ஆமேனா. எடுத்து வாசிங்க போல, யார் இந்த ஜீவனுள்ள தேவன்? எடுத்து வாசிங்க யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் 57வது வசனத்தை வாசிக்கலாம். ஜீவனுள்ள பிதா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிதா எப்படிப்பட்டவர்? ஜீவன் உள்ளவர். அவர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர். தேவன் ஆவியா இருக்கிறார். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும். அப்படியானால் நமக்கு ஜீவனை உண்டாக்கினவர் யாரு சொல்லுங்களேன்? இயேசு கிறிஸ்துவே ஜீவன். ஆமென். ஜீவனுள்ள பிதா அவருடைய பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்றென்றைக்கும் ஜீவனுடையவர்களாக இருக்கும்படிக்கு இந்த வல்லமைகள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவர் ஜீவன் உள்ளவராய், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். கரங்களை வைத்து ஆமென் சொல்லாமா? அந்த ஜீவனாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு உள்ளே வாசமாய் இருக்கிறார். நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவோம். எடுத்து வாசி யோவான் 14:6. அதை வாசித்தே ஆகணும். எடுத்து வேகமா வாசிங்க. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்தரிக்க முடியாது. ஆமெனா. அப்ப அந்த ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருப்பேரே ஆனால் எல்லா பிரச்சனையும் மேற்கொண்டலாம். ஆமென். எதெல்லாம் மறிச்சு போய்க்குது, இந்த காரியம் வாய்க்காது, இது என்னங்க சாதாரணம் தானே, இதெல்லாம் நேச்சுரல் தானே, சட்டம் இப்படி சொல்லிருச்சு, இயற்கை இப்படி பண்ணிருச்சு, ஏன் வேற வழி இல்லை, இது இப்படித்தானே நடக்கும் அப்படின்னா சோர்ந்து போயிருந்த உன் வாழ்க்கையில ஜீவனுள்ள தேவன் வருகிறார். எல்லாவற்றையும் பிளக்க போகிறார். ஆமேனா. எல்லாவற்றையும் பிளந்து உனக்கு முன்பதாக ஒரு வல்லமையை நிற்க முடியாது. இது எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை.
ஆக இந்த 4 பரிமாணங்களை மேற்கொண்டால்தான் 5வது பரிமாணமாகிய நித்திய ஜீவனாகிய அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நாம் என்றென்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. இப்போ தேவன் நமக்கு என்ன செய்கிறார் என்றால், இப்போ யோசுவா தெளிவாக சொல்றாரு, நீங்க ஒன்றையும் கவலைப்படாதீங்க. அவர் தேவன் வாக்கு பண்ணது தான். அப்படின்னா இது அவர்கள் எல்லாம் ராட்சதர்கள் தான். கானானியர், ஏத்தியர், ஏவியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர், இவர்கள் எல்லாம் பயங்கரமான ராட்சதர்கள் தான். அவர்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு நீ எங்களோடு கூட இருந்து நாங்கள் யுத்தம் பண்ணி ஏதோ பண்ணிடலாம். ஆனால் இயற்கையோடு நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே வாசமாக இருக்கிறார். ஆமென். எத்தனை சந்தோஷம். இனி உங்க வாழ்க்கையில எல்லாமே ஜீவனை தான் பார்ப்பீங்க. ஆமேனா. எதையும் மரித்து போனதாக இழந்து போனதாக பார்க்க போறது இல்லை. எல்லாவற்றையும் உயிர்ப்பித்து விட்டார். ஆமேன். எப்படி? உடன்படிக்கை. அவர் சொல்லிட்டார் யோசுவா, தேவனுடைய உடன்படிக்கை, கிறிஸ்து இயேசு சிலுவையில் அவரோடு நாம் உடன்படிக்கை செய்தோம். ஆண்டவரே, நாங்கள் பாவிகள், நீர் தேவனுடைய குமாரன், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் தேவனுக்கே உரியது என்று சொல்லி சிலுவையிலே நாம் அவரோடு உடன்படிக்கை செய்தோம். அப்போ சொல்றாரு, உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் பார்க்கும்போது உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானுடைய அந்த நதியிலே கடந்து போகும்போது, நீங்கள் எல்லாரும் எழுந்து புறப்பட்டு போங்கள், யோர்தானை கர்த்தர் பிளக்க செய்வார். இந்த மரண யோர்தான், இயற்கை நாங்கள் ஜெயிக்க முடியாது. மரணம் இயற்கை தானே. ஆமென். நாங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. காரணம், செத்து போகிறோம். ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு உள்ளே இருக்கிறார். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குகிறார். உன் கடன் பிரச்சனை, உன்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், கணவன் மனைவி பிரச்சனை எல்லாமே மரணம் அது. ஆனால் சொல்றாரு, ஜீவனுள்ள தேவன் உனக்குள்ளே இருக்கிறார். இதையெல்லாம் மேற்கொண்டு நீ மகிமை அடைவாய். ஆமென். இப்ப எடுத்து வாசிங்க. அவர் சொல்றாரு, அவருடைய பாதங்கள் இந்த யோர்தானிலே பட்டதும் உடன்படிக்கை. ஆமென். சிலுவையின் உடன்படிக்கை. ஆமென் சொல்லுங்களேன். சிலுவையினுடைய உடன்படிக்கை, அதுதான் புது உடன்படிக்கை. நம்ம எல்லாரும் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படிக்கு தேவன் நம்ம இந்த விசேஷ ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். இப்போ எடுத்து வாசிங்க யோசுவாவின் புத்தகம். அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே போனதும் நமக்கு என்ன நடக்கிறது? எடுத்து வாசிங்க 3வது அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிப்பாகலாம். சம்பவிப்பது என்னவென்றால், 12 வாசி. இப்பொழுது இஸ்ரவேல் கோத்திரங்களில் 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். நல்லா கவனிங்க. இது நடக்கிற ஒரு பயங்கர ஆச்சரியம் என்னன்னா, தண்ணீர் இவங்க கால், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள், நீ சர்ச்சில் இருந்து, நீ சபையில் இருந்து, நீ தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே உணர்ந்து தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு முன்பதாக எந்த ஒரு மரணமும் நிற்க முடியாது. ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. ஏனென்றால் சிலுவையின் உடன்படிக்கையிலே நாம் உள்ளே வந்திருக்கிறோம். இது புது உடன்படிக்கை. அப்ப இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இருப்பாரே ஆனால் பயங்கரமான ஆச்சரியம். கரை புரண்டு ஓடுகிறது இந்த யோர்தான் நதி அறுப்பு காலத்தில். ஆனால் ஆசாரியுடைய பாதங்கள் அங்கே பட்டதும் அப்படியே குவியலாய். என்னையா ஆச்சரியம்? என்ன இது? நீருக்கு எங்கே தாழ்மையான இடம் இருக்குதோ அங்கதான் பாய்ந்து ஓடும். ஆனால் வந்த தண்ணீர் இவங்க ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்களுக்கு மேல இவர்கள் யோர்தானை கிராஸ் பண்ணி மரணத்தை பிளந்து இந்த யோர்தானிலே இவர்கள் கடக்க போனால் இந்த மரண யோர்தான் அடித்து கொண்டு சவக்கடலை கொண்டு போய் விட்டோம். ஆக மரண யோர்தானை கர்த்தர் பிளந்து விட்டார். ஆமென் சொல்லாமா? இந்த மரண யோர்தானை கர்த்தர் பிளந்து அவருடைய தேசமாகிய ஜீவனுள்ள தேவனுடைய தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போகிறார். நம்முடைய வீட்டில் இனி மரணம் என்கின்ற, இழப்பு என்கின்ற ஒன்று இனி இருக்காது. கரங்களை சொல்லாமா? உங்கள் வீடுகள் ஜீவனுள்ள தேவனுடைய வீடு. ஆமென். மரண யோர்தானை கர்த்தர் இன்றைக்கு பிளக்கிறார். ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் பட்ட மாத்திரத்தில் ஓடி வருகிற தண்ணீர் ஒரு குவியலா. எவ்வளவு தண்ணி வந்தாலும் நீ மேல போ, ஜீவனுள்ள தேவன் எனக்கு உள்ளே இருக்கிறார். ஆமென். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிரோடு இருந்தார். அவரோடு நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன்.
ஆமென். அப்போ இதையே மேற்கொண்டுட்டோம். இனி அடுத்த வருஷம் நம்ம மகிமை தான். ஆமெனா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். தொடர்ந்து வாசிக்கலாம். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். எப்பவுமே நார்மலாகிற பிரச்சனையை பார்த்தா ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து நம்மளை அழைச்சிட்டு வருவார். பார்த்தா பிரச்சனை பூதாகாரமாக வெடிக்கும். என்ன இது, ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரா? எப்பா நான் எதனா பாவங்க பண்ணிட்டேனா? நீ என்னைக்கு நீ நல்லது பண்ணிக்கிற? இந்த பாவியின் மேல் மனதுருகி, ஆமேனா, இந்த பாவியின் மேல் மனதுருகி, என் மகனே என் மகளே உனக்காக நான் இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். ஏன் ஆண்டவர் என்ன நேசிச்சிங்க? என்கிட்ட என்ன ஆண்டவர் நன்மையை பார்த்தீங்க? நான் ஒரு நன்மையும் உன்னை பார்க்கல, ஆனால் நான் உன்னை தீர்மானித்து விட்டேன். நீ என் பிள்ளை, ஆமேனா, உன் கரத்தை நான் பிடித்து கொண்டேன். அப்போ கரை புரண்டு போகிறது. எப்பவுமே இருக்கிற பிரச்சனையுடைய பெருசா அலை பாயுது. பயப்படாத, ஜீவனுள்ள தேவன் உனக்குள்ளே வாசமா இருக்கிறார். அவர் இந்த யோர்தானை பிளப்பார். ஆமேனா. மரணம் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. ஆமேன். அங்கே சொல்றாரு, பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே தண்ணீர் மேலே இருந்து வாசி, மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாமூர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து அந்த சவக்கடல், உப்பு கடல் சவக்கடல், சாவு இயேசு ராஜா நாமத்தில் ஜெயம் கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆமேனா. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஆமேன். தேவனாகிய கர்த்தர் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பார். இனி அழப்போறது இல்லை. உன் வாழ்க்கையில கண்ணீர் மறைந்து விட்டது. ஆமேனா. உப்பு கடல் சாவு உங்ககிட்ட இல்ல, மரணத்தை உன் காலில் போட்டு மிதிச்சுட்ட. ஆமேனா. சீக்கிரமாய் சமாதானத்தின் தேவன் சாத்தானை நம்முடைய காலின் கீழே போட்டு மிதிப்பார். அவருடைய மகிமை நமக்குள்ளே இருக்கிறது. ஆமேன். உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. மரணம் ஜெயிக்கப்பட்டு விட்டது. ஆமேன். சின்ன ஜுரம் வந்தாவே, இப்போ ஒரு சளி பிடிச்சிருந்தாவே என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ பயந்தீங்க, ஆண்டவர் கொம்பு எடுத்து பிச்சு போட்டுருவார். எனக்குள்ள ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். ஆமேன். ஆமேன். ஐயோ, நிறைய பேர் இன்னைக்கு இப்போ பார்த்தா நிறைய பேர் சுகரில் நிறைய பேருக்கு சாவு வருது. எனக்கு சாவு வந்துடுமோ, இல்லை கடன் பிரச்சனை இல்லை, எந்த ஒரு பிரச்சனை போராட்டம் வந்தாலும் முடிவு மரணத்தில் போய் கொண்டு போய் நிறுத்திடும். ஆனால் ஜீவனுள்ள தேவன் எனக்குள்ள இருக்கிறார். ஆமேன். எல்லாம் பிரிஞ்சதே உப்பு கடலே சவக்கடலே உன்னை மிதித்தேன். அல்லேலூயா. உன் பவரை, உன் வல்லமையை, உன் கொடுக்க உடைத்து விட்டேன். உன் கொடுக்கை உடைத்து விட்டேன். ஜீவனுள்ள தேவன் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? ஏ சவக்கடலே, ஏ மரண யோர்தானே, உன் கொடுக்கை என் கர்த்தர் உடைத்தார், முறியடித்து விட்டார். ஹல்லேலூயா. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவில் தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீர் அற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். நாம் கடந்து விட்டோம். ஆமேன். ஆமேனா. இந்த இயற்கையை மேற்கொண்டு விட்டோம். இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸை மேற்கொண்டு விட்டோம். இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். ஆமேன். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். அவர் வார்த்தை, அக்னிமயமான வார்த்தை. வார்த்தை அக்னியின் அபிஷேகம். என்னுடைய வார்த்தை கண்மலையை பிளக்கிற சம்மட்டியை போன்றது, அக்னி ஜுவாலையை போன்றது. அந்த அக்னி ஜுவாலையினுடைய வார்த்தையானவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அந்த அக்னி ஜுவாலையினுடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம். சபையில் உட்கார்ந்து அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமேன். அப்போ நாங்கள் உயிரோடு இருக்கிறோமே, நாங்கள் ஜீவனை பெற்றுவிட்டோமே. இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த மாபெரும் மகிமை. ஆக அந்த கண்மலையை பிளக்கிற சம்மட்டியை போன்ற இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் சாகவில்லை, பிழைத்து விட்டோம். அந்த வார்த்தையானவர் இயேசுவானவர். ஆமேன். அக்னி ஜுவாலையை போன்றது இந்த வார்த்தை. இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே ஜீவனாய் உண்டாக்கி இருக்கிறது. எங்கள் மாம்சத்தை எரித்திருக்கிறது. நாங்கள் ஜீவனை பெற்றுவிட்டோம். இனி பார்க்கிற எல்லாமே ஜீவன் தான். ஆமேன் சொல்லுங்களேன். அப்போ நாம இந்த நம்முடைய வல்லமைக்கு, நம்முடைய சக்திக்கு மிஞ்சின போராட்டங்களை எல்லாம் சந்திக்கணும்னா தேவனுடைய ஜீவனுள்ள அபிஷேகம், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்க வேண்டும். கோலியாத்தை பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருமே 5 அடி 5.5 அடி இல்லை 6 அடி வச்சுங்களேன். அவன் 10 அடி, ஏன்னா அவன் 6 முழன்றான். 6 முழம் என்பது 1 முழம் என்பது 1.5 அடி, ஏறக்குறைய 10 அடி.
இல்லையா? அவ்வளவு பெரிய ஹைட்ல நம்முடைய சக்திக்கு, நம்முடைய வல்லமைக்கு அவன் அப்பாற்பட்டவனாய் இருக்கிறான். ஆனால் இஸ்ரவேலே நடுங்கி கொண்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். எப்பவுமே இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட, நம்முடைய சக்திக்கு மிஞ்சின அந்த இயற்கையின் வல்லமை, அதை மேற்கொள்ள வேண்டுமே ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய அபிஷேகம், அந்த ஜீவ கிரீடம் அது நமக்குள்ளே இருந்து பூக்க வேண்டும். ஜீவ கிரீடம் பூக்க வேண்டும். அப்ப தாவீது ஒரு காரியத்தை சொல்றாரு. அந்த பெலிஸ்தியன் நிந்திக்கிறான். வேதம் சொல்லுது, ஒரே இடத்துல தான் கோலியாத்தன் சொல்லியிருக்கோம், மீதி இடத்தெல்லாம் பார்த்தோன்னா பெலிஸ்தியன் 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 இருக்கும். எடுத்து வாசிங்க 1 சாமுவேலின் புத்தகத்தில், 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரத்தில், 17வது அதிகாரம், அதில் அந்த பெலிஸ்தியன் அப்படின்ற வார்த்தை இருக்கும். முதல்ல 17 10 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பின்பு அந்த பெலிஸ்தன், 16 வசனம் வாசிங்க. 16 அந்த பெலிஸ்தன். ஆக என்ன வசனம் என்ன வருதுங்க? பெலிஸ்தன். பெலிஸ்தன் அப்படின்னா சொன்னா தெரியுமா? இந்த பறக்கிற அக்னி சர்பம். அது அக்னி சர்பம். ஏசாயா புத்தகம் 14:29 வாசிங்க. இந்த பெலிஸ்தனை யார் ஏற்கனவே பார்த்தே இல்லையா? ஒவ்வொரு வாக்குதத்திலும் தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார். முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முறிந்தது என்று அக்களிப்பாயிராதே, பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும், அதன் கனி பறக்கிற அக்னி சர்பமாயிருக்கும். ஆக இந்த பெலிஸ்தியன் என்பது இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ணுவது. எல்லாம் கவனிங்கள. ஏன் நமக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடக்குது? ஏன் என்னால் ஜெயிக்கவே முடியலையே? என் வல்லமைக்கு, என் சக்திக்கு மிஞ்சி இருக்குது. அதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற வல்லமை இதுதான். ஆமேனா? தாவீது கொம்பு அபிஷேகம், ஆமேன், கொம்பு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தாவீது. தாவீதின் மேல் இருக்கிற அபிஷேகம் கொம்பு அபிஷேகம், ஜீவனுள்ள தேவனுடைய ஆளுகையின் அபிஷேகம். அவன் இஸ்ரவேலுடைய தேசத்தையே நிந்திக்கிறான். இந்த வலு சர்பத்தின் ஆவி. எல்லாம் கவனிங்கள. ஏதேனிலே மனுஷன் பாவம் பண்ணதுமே இயற்கையை மேற்கொள்ள வேண்டிய இந்த மனுக்குலம் இயற்கையினால் மேற்கொள்ளப்பட்டு விட்டான். இந்த தேவன் படைத்த இந்த மிருகங்கள், இந்த ஜந்துக்களுடைய சுபாவத்தை மேற்கொள்ள முடியாமல் மனுஷன் இன்னைக்கு மாண்டு கொண்டிருக்கிறான். இப்போ பயங்கரமான விஷ பாம்புகள் எல்லாம் கடிச்சு எவ்வளோ பேர் மறிக்கிறான். இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் நமக்குள்ளே வரும்போது இந்த ஆவியை மேற்கொள்ளணும்னாக்கா ராஜரீக ஆசாரிய அபிஷேகம், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான அபிஷேகம் நமக்குள்ளே வந்தால் தான் ஜெயங்கொள்ள முடியும். ஏனென்றால் எல்லாரும் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். தாவீதின் தலைமையில ஊற்றப்பட்ட அபிஷேகம் கொம்பு அபிஷேகம், சவுலின் மேல ஊற்றப்பட்டது குப்பி தைலம். ஆனால் தாவீதின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் ராஜரீக நித்திய ஆசாரிய அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. இப்போ இவன் நிந்திக்கிறான். தாவீது ஒரு காரியத்தை சொல்றாரு. 1 சாமுவேல் 17:26 வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 17:26. அப்பொழுது தாவீது தன்னடியில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம்? என் தேவன் ஆவியா இருக்கிறார். ஆமென். அவர் ஜீவனுள்ள இருக்கிறார். அவர் எல்லா வல்லமைகளையும் ஜெயங்கொண்டவர். இந்த வல்லமைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இந்த பெலிஸ்தியன், இந்த மாம்சமானவன், இந்த மரணத்துக்கு அதிகாரியாக இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்லி ஒரு கூழாங்கல்லாலே அவன் தலையை உடைத்து, அவன் கத்தி எடுத்து அவனை கொன்று, அவன் தலையை வெட்டி எருசலேமிலே கொண்டு போய் நாட்டினார். ஜீவனுள்ள தேவனுடைய அபிஷேகம் நமக்குள் இருக்க வேண்டும். முதலாவது வார்த்தையின் அக்னி அபிஷேகம், இரண்டாவது ராஜரீக ஆசாரிய அபிஷேகம் இந்த தாவீதுக்குள்ளே இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவைகள் இருந்தால் தான் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த வல்லமைகளை மேற்கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆமெனா? அது மாத்திரமல்ல, இதற்கு பிற்பாடு யூதாவின் ஜனங்கள் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எருசலேமுக்கு விரோதமாக அசீரியாவினுடைய படைகள் அசீரியா ராஜாவுக்கு சனகரிப்பு ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை, அவருடைய ராஜ்யத்தை நிந்திக்கிறான். அப்போது ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இந்த எசேக்கியா ஒரு நிருபத்தை அனுப்பி 2 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. கொஞ்சம் வேகமா வாங்க, டைம் ஆயிடுச்சு. வேகம். 2 சாமுவேலின் புத்தகம், 2 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜா. இதெல்லாம் கவனிங்க. முதல்ல பெலிஸ்தியன், அவன் பாம்பு, கர்த்தர் அவன் தலையை வெட்டி போட்டாரு. ஆமேனா? அவன் கூழாங்கல்னாலே அவன் ஜெயங்கொண்டு அவனை கொன்று அவன் தலையை வெட்டி போட்டார். ஆமேன். இப்போ
ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அஸ்ஸீரியா ராஜா. இந்த அஸ்ஸீரியா ராஜா எப்படிப்பட்டவன்னா, ஏசாயா 8:7 வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 8:7. இந்த அஸ்ஸீரியன் எப்படிப்பட்டவன்? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 8:7. இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்ற. நல்லா கவனிங்களா, இவன் என்னவா? இவன் தாங்க மரண யோர்தான். வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அஸ்ஸீரியாவின் ராஜாவையும் அவருடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் பொருளப்ப. ஆக இந்த அஸ்ஸீரியன்னாவே வல்லமையான ஒரு ஆற்று தண்ணி. அவன் அறுப்பு காலத்தில் புரண்டோடுகிற ஒரு பயங்கரமான வல்லமையான ஆற்று தண்ணீர். அப்போ எசேக்கியா ராஜாவுக்குள்ள தாவீதினுடைய அந்த வம்சத்தின் அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. தாவீதின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை. கிறிஸ்துவின் அபிஷேகம், கிறிஸ்துவனுடைய மகிமையின் அபிஷேகம் எசேக்கியாவின் மேல் இருந்தது. தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொல்லி என் ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய ஆணையின் அந்த ஒரு உறுதித்தன்மையும் கிறிஸ்துவின் அபிஷேகமும் எசேக்கியா மேல் இருந்தது. என்ன அபிஷேகம்? எசேக்கியா யாருடைய குமாரன்? தாவீதுடைய குமாரன். ஆக தாவீதின் மேல் இருந்தது கொம்பு அபிஷேகம், ஆளுகை செய்கிற அபிஷேகம். இங்க எசேக்கியாவின் மேல் இருந்தது கிறிஸ்துவினுடைய என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிற மகிமையின் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தினால மாத்திரமே எல்லா வல்லமைகளையும் மேற்கொண்டு தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அந்த ராத்திரியிலேயே அவன் ஒரு தேவ தூதன் வாசிங்க பால 35:19-35 வாசிங்க. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியாவின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். மரணம் அங்கே நிகழ்ந்தது. மரணத்தை தேவன் ஜெயங்கொண்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா அந்தகாரத்தை இனி நம்முடைய குடும்பம் பாலும் தேனும் ஓடுவதுதான். ஆமென். அந்த பெலிஸ்தீனுடைய தலையை தாவீது எப்படி வெட்டி எடுத்து, ஏன்னா இது பயங்கரமான வல்லமை. இதை மேற்கொள்ள வேண்டுமானால் ஜீவனுள்ள தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். ஆமென். எத்தனை புரிஞ்சு போச்சு? சந்தோஷமா? என்ன இந்த வல்லமைகளை மேற்கொள்ள. என்ன பெலிஸ்தீன் என்பது இந்த வலுசர்பத்தின் ஆவி, அஸ்ஸீரியன் என்பது இயற்கையினாலே நம்மை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையான ஆற்று நீராம். அது ஜெயங்கொள்ளவே முடியாது. மரண யோர்தானாம். ஆக அதை தேவன் ஜெயம் எடுத்து விட்டார். காரணம், இந்த எசேக்கியாவின் மேல் இருந்தது கிறிஸ்துவின் ஆவி. ஆமெனா? கிறிஸ்துடைய நித்திய ஆளுகையினுடைய ஆவி. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க போகிறோம். தானியேலின் காலத்தில் தேவனுடைய ஜனங்கள் தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு சத்துருக்கள் திட்டம் போட்டு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, தானியேலுக்கு விரோதமாய் ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த தானியேல் மேல ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் இந்த தானியேல் அன்பில் பரிசுத்தம் உள்ளவன். அதனால குற்றமற்ற வாழ்க்கை செய்கிறார். அதனால அன்பில் பரிசுத்தமுடைய ஜீவனுள்ள இந்த தானியேல் மேல, என்றால் தானியேலுக்குள்ள ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்ற வாழ்க்கையும் செய்வதற்காகத்தான் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பே நம்ம தெரிந்து கொண்டார். இந்த லேண்ட்ல, இந்த பூமியில, தேவனுடைய ராஜ்யத்தில் என்றென்றைக்கும் ஆளுகை செய்யும்படியா தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இதற்கு தடையாக இருக்கிற எல்லா அந்தகாரத்தையும் தேவன் நிர்மூலமாக்குகிறார். தானியேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த அபிஷேகம் இருந்தது. விசேஷித்த ஆவி தானியேலுக்குள்ளே இருந்தது. அதனால அந்த தரியு ராஜாவை தவிர ஒரு மாதம் அளவும் வேற யாரையும் ஆராதிக்க கூடாது, வணங்கக்கூடாது, அவருடைய தெய்வத்தை ஆராதிக்க கூடாது. அப்படி யாராகிலும் ஆராதித்தால் சிங்க கெபியிலே போட்டு விடுவோம் என்று சொல்லி தானியேலுக்கு விரோதமாய் திட்டம் தீட்டினார்கள். ஆனால் தானியேலுக்குள்ள இருந்தது ஜீவனுள்ள தேவனுடைய அபிஷேகம், விசேஷித்த ஆவி தானியேலுக்குள்ள இருந்துச்சு. அதனால 3 வேளையும் அவர் தவறாமல் ஜெபித்தார். ஆமென். மரணத்தை கண்டு அவர் பயப்படவில்லை. ஆமெனா? மரணத்தை கண்டு சிங்கத்தினுடைய கெபி என்பது, சிங்கம் என்பது நேச்சர். அதனுடைய சுபாவம் என்ன? ஒரு துஷ்ட மிருகம் மாம்சத்தை கண்டால் பட்சித்து விடும். ஆமென். இந்த இயற்கையை நாம் மேற்கொண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜெயம் எடுக்க வேண்டுமே. ஆனால் எத்தனை பேர் சொல்றது புரிஞ்சு போச்சு? எங்க என் வாழ்க்கையில் இதெல்லாம் சாதாரணங்க. கவர்மெண்ட் சட்டம் இப்படி சொல்லிச்சிங்க, அது வேற வழியில் இப்படிதாங்க நந்தன ஆகணும்.
அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போகலாம். ஆனால் ஜீவனுள்ள தேவன் உன் நடுவில் இருக்கிறார். அந்த எல்லா மரணத்தையும் எல்லா சட்டத்திட்டையும் உடைத்தெறிந்து உன்னை வாழ வைப்பார். ஆமென். ஆக தானியேலுக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவி 3 வேளை ஜெபிக்கிற ஆவி. யாரெல்லாம் அந்தி சந்தி மத்தியான வேளையில அதிகாலையில் இருந்து ஜெபம் பண்ணி மத்தியானத்தில் ஜெபித்து சாயங்கால வேளையில் அவர் சமூகத்தை தேடுகிற இந்த ஜீவனுள்ள அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறதோ, இந்த மிருகத்தையும் நாம் ஜெயங்கொண்டு மேலே போக வேண்டும். ஆமெனா. அப்ப ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ள இருந்தால்தான் இந்த வல்லமைகள் எல்லாம் மேற்கொண்டு நம்ம கடந்து போக முடியும். திருப்பி கொள்ளுங்க தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம். தானியேல் 6வது அதிகாரத்தில் முதல்ல தானியேலுக்குள் எப்படிப்பட்ட அபிஷேகம் இருந்தது அதை வாசிக்கலாம். தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமெனா. இந்த தேவர் ஜீவனுள்ள தேவனுடைய அக்னி அபிஷேகம், அவருடைய வார்த்தையின் அபிஷேகம். ஆமெனா. என்றென்றைக்கும் நித்திய காலமாய் ஆளுகை செய்கிற கொம்பு அபிஷேகம் தாவீதுக்குள்ளே. ஆமெனா. கிறிஸ்துவின் அபிஷேகம் எசேக்கியா ராஜாவுக்குள்ள. ஆமெனா. தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி. இது பரிசுத்த ஆவியானுடைய நித்திய வல்லமை. ஆமெனா. இந்த ஜீவனுள்ள ஆவி விசேஷித்த ஆவி நமக்குள்ள இருந்தால்தான் 10வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தி நான் கரங்களை வைத்து ஆமென் சொல்லாமா? எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் இது பண்ண முடியல, ஆண்டவரை தேட முடியல, ஒரு வேளை மட்டும் ஜெபிக்கிறேன். 3 வேளை ஜெபிப்பது என்பது ஜீவனுள்ள தேவனுடைய அபிஷேகம். இந்த விசேஷித்த ஆவி உடையவர்கள், தேவனுடைய பரிசுத்த ஆவியுடைய வல்லமை உடையவர்கள் என்ன செய்வார்கள்? மரணத்தை கண்டு சோர்ந்து போக மாட்டார்கள். இயற்கையின் வல்லமையை கண்டு சோர்ந்து போக மாட்டார்கள். இவர்கள் இயற்கையை மேற்கொள்ளக்கூடியவர்கள். இயற்கையை மேற்கொள்ளக்கூடிய இவர்கள் தான் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களாக ஜெயம் எடுப்பார்கள். ஆமென். இந்த சிங்கம், துஷ்ட மிருகம், ஒரு மாம்சத்தை ஒரு மனிதனை கண்டால் பட்சிக்க வேண்டும். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை, அந்த அபிஷேகம் தானியேலுக்குள் இருந்ததுனால ராஜாவின் சட்டத்தை மாற்றக்கூடாது என்பதனால இந்த தானியேலை சிங்கக்கெபிலே போட்டார்கள். ஆனால் தானியேலை சிங்கம் ஒன்றும் செய்யவில்லை. ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனுடைய அபிஷேகமாகிய மெல்கிசேதேக்கின் அபிஷேகம், மெல்கிசேதேக்குடைய அபிஷேகம் அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்ற வாழ்க்கையும். இந்த குற்றமற்ற வாழ்க்கை இந்த தானியேலுக்குள்ள இருந்தபடினாலே சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தவில்லை. ஆமெனா. இந்த இயற்கையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய, ஆமென், எத்தனை புரிஞ்சு போச்சு? தேவன் இன்றைக்கு நமக்கு என்ன சொல்லுகிறார்? இயற்கையெல்லாம் மேற்கொண்டு எல்லா வல்லமையை மேற்கொள்ளக்கூடிய ஜீவனுள்ள தேவனுடைய அபிஷேகம். அந்த ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். எல்லா மரணங்கள் கட்டுகளும் அருந்துவிடும். வாசித்து முடிக்கலாம். 20 வாசிங்க பார்க்கலாம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமா தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. ஆமெனா. ஜீவனுள்ளது என்ன? ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ள இருந்தா தான். ஏங்க, இதெல்லாம் நடந்தது உண்மை தாங்க. எப்படிங்க என் வாழ்க்கையில் சந்தோஷம் நடக்கும்? இதெல்லாம் நடந்துச்சு தாங்க. எல்லாம் கையும் மெய்யுமா இருக்குதுங்க, எல்லா ஆதாரத்தோடு இருக்குதுங்க. எப்படிங்க நடக்கும்? ஜீவனுள்ள தேவன் எனக்குள் இருந்தால் நடக்கும். ஆமெனா. ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து எனக்குள் இருந்தால் நடக்கும். ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற. ஆமென். ஜெபம்னா என்னப்பா? தேவ சிந்தை. தேவ சிந்தையாகவே மாறிவிட்டு இடைவிடாமல் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற மகிமை. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டான், கரங்களை தட்டி. என்னையா இது? ஒரு ராஜா, அந்த ராஜா எல்லாம் ஒரு ராஜா. இந்த ராஜா எல்லாம் அறிந்தவர். சிங்கத்துக்கு போட்டா, மாம்சத்தை போட்டா அவன் சிங்கத்துக்கு இரையாயிடுவான். ஆனால் அவர் கேட்கிறாரு,
என்னது கேட்கிறாரு? ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, சிங்கம் உன்னை சேதப்படுத்தலையா? ஏன்? உனக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஜீவனுள்ள தேவன், ஆவியா இருக்கிற தேவனுடைய வல்லமை, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது. சிங்கம் உன்னை சேதப்படுத்தலையா? என்னையா இது? இப்படி இது நடக்கும்? ஒரு ராஜாவுக்கு தெரிகிறது நீ யாருன்னு. ஆமேனா? நீ வேலை செய்யற இடத்துல நீ யாருன்னு அவங்களுக்கு தெரியணும். ஆமேனா? உன்னை கண்ட ஒரு நடுக்கம் இருக்கணும். இவங்க கிட்ட போனா ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆமேனா? இவங்களை எதுவுமே சேதப்படுத்தாது. ஆமேன். இவங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப தானியேல் சொல்றார், இதாங்க நாம எடுத்து வாசி, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. அது ஏன் என்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பதாகவும் நான் நீதிகேடு செய்தது இல்லை. ஏனென்றால் இந்த தானியேல் அன்பில் பரிசுத்தம் உடையவர். ஆமென். அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்ற வாழ்க்கையும் செய்வதற்காக தேவன் நம்மை உலக தோட்டத்துக்கு தெரிந்து கொண்டார். நிச்சயமாக பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நம்முடைய சந்ததி சுதந்தரிக்கும். ஆமென். நம்முடைய சந்ததி. ஆமென். வாக்குத்தத்தம் என்று உண்மையுள்ளவர். ஆமென். இந்த யோர்தான் எல்லாவற்றையும் பிளந்து விட்டார். எல்லாவற்றையும் மேற்கொண்டு விட்டோம். ஹல்லேலூயா. நாம் அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்ற வாழ்க்கையும் செய்வதற்கு தேவனுடைய சிங்காசனத்தில் நிற்க போகிறோம். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவாராக. ஆமெனா? எல்லாரும் முழங்கால் நிற்கலாம். பரலோக பரமபிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்ட